எல்லாருக்கும் ஹாய். பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கு 14th அட்வைஸ். எல்லாருக்கும் ஹாய், நான் தமிழ்ச்செல்வன். உங்களுக்கு தினமும் ஒரு டிப்ஸ் கொடுத்துட்டே வரலான்னு இருக்கோம். எல்லாருக்கும் ஹாய். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆக்சுவலாக பப்ளிக் எக்ஸாமில் சில்லி ஆன்சர்ஸ்லாம் எழுதுனா கண்டிப்பாக இரிட்டேட் ஆகிடுவாங்க. நான் சொல்கிறது கதை எழுதுறது நான் தப்புன்னு சொல்ல. கதை நீங்கள் ஒரு டாபிக் தெரியும், அதில் ஒரு சில பாயிண்ட் தெரியும், அதை வச்சு நாங்கள் ஓனாக பில்ட் பண்ணி அந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷன் பண்ணி நான் எழுதிக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கெலாம் மார்க் கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் சில்லியாக எழுதுனீங்க, சில்லி ஸ்டோரிஸ்லாம் எழுதுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக இரிட்டேட் தான் ஆவாங்க. நீங்கள் சில்லி ஸ்டோரிஸ் எழுதிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எழுதியிருக்க கொஸ்டின் ஆன்சர்ஸ்க்கெலாம் நீங்கள் நல்லாவே எழுதியிருந்தால் கூட அவங்களுக்கு மார்க் போடவே தோணாது. சில்லி ஸ்டோரிஸ்லாம் எழுதாதீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். சில்லி ஸ்டோரிஸ்னால் எதெல்லாம் நான் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு சென்டென்ஸை கூட இஸ் வாஸ் தட் அப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கு போட்டு வெறுப்பேற்றுற மாதிரி எழுதுறது டீச்சர்ஸை. நியூக்ளியர் ஃபிஷன் இஸ் நியூக்ளியர் ஃபிஷன். நியூக்ளியர் ஃபிஷன் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் நியூக்ளியர் ஃபிஷன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆன்சர் தெரியல, கொஷினே டைம் போகணும்னு சொல்லிட்டு கொஷினை எழுதின கொஷின் மேலே எட்டிங்க கொஷின் பேப்பரே திரும்ப ஒரு வாட்டி திரும்ப எழுதி வைக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு 2 மார்க் எழுதிருப்பீங்க, அந்த ஒரு 2 மார்க் தான் தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு எழுதுவீங்க, திரும்ப 4-5 பேஜுக்கு கதை அடிச்சுட்டு திரும்ப ஒன்று அதே 2 மார்க் எழுதுறது. அந்த மாதிரிலாம் எழுதுனீங்கன்னா ஒரு வாட்டி தான் உங்கள் மார்க் கொடுக்க முடியும். நீங்கள் எத்தனை வாட்டி அது எழுதினாலும் ஸ்கூலில் வேணால் நீங்கள் இந்த ஐடியா யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு பேஜில் ஒரு 2 மார்க் எழுதிட்டு ஒரு 4-5 பேஜுக்கு அப்புறம் திரும்ப அதே 2 மார்க் எழுதி மார்க் வாங்கியிருக்க முடியும். பப்ளிக்கில் அப்படி பண்ண முடியாது. அவங்களுக்கு ஃப்ரண்ட்டில் இண்டெக்ஸில் ஒரு பேஜ் இருக்கும், நீங்கள் எத்தனை கொஸ்டின் எழுதணுமோ அத்தனை கொஸ்டின் தான் எழுதிருக்கீங்களான்னு வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் எழுதுறது எல்லாமே வேஸ்ட்டு தான். நீங்கள் அப்படி தான் எழுதிருக்கீங்கன்னு ஒரு டீச்சர் கண்டுபிடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது அவங்களுக்கு ஒன்றும் இரிட்டேட் ஆகிட்டு நீ இப்படி தான் பண்ணுவான் போலன்னு சொல்லிட்டு நீங்கள் நல்லா எழுதின கொஸ்டின் கூட மார்க் கம்மி பண்ணலாம் சான்ஸ் இருக்குது. அதனால் சில்லி ஸ்டோரிஸ் எழுதாதீங்க, கதை எழுதுங்க. உங்களுக்கு எதனா ஒரு 2 பாயிண்ட் தெரியுது, எனக்கு 3வது பாயிண்ட் நான் ஓனாக எழுதலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நீங்கள் படித்ததை வச்சு கண்டிப்பாக ஓனாக எழுதலாம். யாருமே பப்ளிக் எக்ஸாமில் அடிச்சுலாம் போட்டு மார்க் கம்மி பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி சில்லி ஸ்டோரிஸ், இந்த மாதிரி எனக்கு பப்ளிக் எக்ஸாமில் எப்படின்னா பாஸ் பண்ணுறீங்க, நான் உள்ளே கேஷ் வச்சுருக்கேன், சில பேரில் கேஷ் வைப்பாங்க, அதெல்லாம் அப்படியே அந்த பேப்பரை தூக்கி ஓரமாக வச்சுருவாங்க. நீங்கள் ஒரு 2 பாயிண்ட் எழுதிட்டு 3வது பாயிண்ட் கதை, எதனா இந்த சப்ஜெக்டை பற்றி கதை எழுதினா கூட மார்க் 1 மார்க் 2 மார்க் அப்படி போட்டுருவாங்க. ஆனால் நீங்கள் சில்லி ஸ்டோரிஸ் எழுதினீங்கன்னா சீரியஸாக சொல்கிறேன் மார்க்கே போட மாட்டாங்க. அது ஒன்றும் இரிட்டேட் ஆகிட்டு அந்த பேப்பர் நீங்கள் ஒன்றும் கிரிட்டிக்கலாக அது மாதிரிலாம் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பேப்பரை வேலிடே பண்ண மாட்டாங்க, கரெக்ஷனே பண்ண மாட்டாங்க. அது ஓரமாக வச்சுட்டு உங்களுக்கு ரிசல்ட் வித் எழுதுன்னு வந்துடும். ரிசல்ட் எல்லாருக்குமே வந்திருக்கும், உங்களுக்கு மட்டும் மார்க்கே வந்திருக்காது அந்த சப்ஜெக்ட்டில். அதனால் நீங்கள் திரும்பவும் போயிட்டு பார்த்து நேரில் கவுன்சிலிங் அட்டன் பண்ணி எதனால் அப்படி பண்ணீங்க, இல்லை திரும்ப எக்ஸாம் எழுதணுமா, ஒரு வருஷம் வேஸ்ட்டாக போகிறது கூட சான்ஸ் இருக்குது. அதனால் அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. உங்களுக்கு கிடைக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு பப்ளிக் எக்ஸாம் 1 டைம் தான் எழுத போகிறீங்க. அதை சின்சியராக நல்லா படித்து உங்களால் எவ்வளோ பண்ண முடியுமோ, எல்லாராலையும் பாஸ் பண்ண முடியுதுன்னா கண்டிப்பாக உங்களாலையும் பாஸ் பண்ண முடியும். நீங்கள் அதுக்கான எஃபர்ட் எடுத்தால் தான் பாஸ் பண்ண முடியும். அதனால் எந்த முயற்சியும் எடுக்கலனா இப்போயாச்சும் அந்த முயற்சி எடுத்து பாஸ் பண்ண வேண்டியதாச்சும் பண்ணுங்கள். நம்ம போட போகிற வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் ரிலேட்டடாக இருக்க போது உங்களுக்கு எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இங்கே படிக்கவே தெரியாது, என்னால் பாஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் அதுக்கும் ஐடியா கொடுத்துருக்கும். உங்களால் படிக்கவே முடியல, அதை எப்படி கதை எழுதணுன்றதுக்குலாம் ஐடியாஸ் கொடுத்துருக்கோம், ஏற்கனவே போட்டிருக்கோம், வரப்போகிற வீடியோஸ்லையும் போட போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லோரும் நல்லா படிக்க. ஆல் தி பெஸ்ட்.